படம் நல்லா இருந்ததுண்ணா. மியூசிக் பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, சில திங்ஸ் நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கிவ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல வராங்க. It was very nice. வேற எதுவும் சொல்ல தெரியல. ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வரலாம், பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பாட்டு வந்துட்டு ஜென்சிக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ஜென்சி ப்ளஸ் 90s கிட்ஸை வந்து கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நைஸ். ரேட்டிங் ஐ வுட் கிவ் 7 கொடுப்பேன் நான். ஏன்னா இப்போ மற்ற கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு, பட் ஒரு புது பீப்புள் வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புது ஆளுங்க. அவங்க ஹீரோயின் வந்துட்டு ஃபில்டர் காப்பின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நாம அதில் சின்ன பிளாட்ஃபார்ம்ல பார்த்துட்டு பெரிய பிளாட்ஃபார்ம் பார்க்குற ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. நம்ம ஹாப்பியாக இருக்கு. என்னமோ நம்ம கூட இருக்கிறவங்க பெரிய வளர்ந்து வந்த மாதிரி இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பார்க்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் உண்மையாகவே. ஏன்னா இம்பேக்ட் நிறைய இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே தோணும், நம்மளுமே இந்த மாதிரி இருந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் தோணும். மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்து அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தோணும். அதனால ஆமாம், ரொம்பவே. பிகாஸ் ஃபேமிலி சைடும் சரி, இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி வரவே அது நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நிறைய மூவிஸில் அப்படியே முடிச்சிருவாங்க. இதில் எல்லாமே அவங்க ஃபேமிலியும் சரி ரிலேஷன்ஷிப்பும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரியே இல்லை. பிகாஸ் அவங்க வந்துட்டு நடித்தது நேச்சுரலாக இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல மியூசிக் வரணுமோ அந்த பீட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படம் வந்து நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. கடைசியில் வந்து ஹீரோ வந்து ஒரு சீனில் ஹீரோயின் வந்து ஹீரோ சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் ருதாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இது இல்லை. ஸோ கொஞ்சம் அவர் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணி எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் பற்றி மற்ற டேரக்டர்ஸ்க்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆமாம், எல்லாமே ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரியே எடுத்திருந்தாங்க. ஸோ அது நல்லா எடுத்திருந்தாங்க. சாங் மியூசிக் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக சாங்ஸ்லாம் 10/10 கொடுப்பேன். ஓ என் தென் பேபி அந்த சாங் கூட செம்மையாக இருந்துச்சு. டேரக்டர் சூப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். லைட்டாக கொஞ்சம் கிஸ்ஸிங் சீன்ஸ் அங்கேயும் இருக்கும், பட் மற்றபடி ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வரலாம், பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பாட்டு வந்துட்டு ஜென்சிக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் ஜென்சி ப்ளஸ் 90s கிட்ஸை வந்து கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நைஸ். ரேட்டிங் ஐ வுட் கிவ் 7 கொடுப்பேன் நான். ஏன்னா இப்போ மற்ற கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு, பட் ஒரு புது பீப்புள் வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புது ஆளுங்க. அவங்க ஹீரோயின் வந்துட்டு ஃபில்டர் காப்பின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க. ஸோ நாம அதில் சின்ன பிளாட்ஃபார்ம்ல பார்த்துட்டு பெரிய பிளாட்ஃபார்ம் பார்க்குற ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. நம்ம ஹாப்பியாக இருக்கு. என்னமோ நம்ம கூட இருக்கிறவங்க பெரிய வளர்ந்து வந்த மாதிரி இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பார்க்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ படம் வந்து நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. கடைசியில் வந்து ஹீரோ வந்து ஒரு சீனில் ஹீரோயின் வந்து ஹீரோ சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் ருதாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இது இல்லை. ஸோ கொஞ்சம் அவர் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணி எல்லாமே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் பற்றி மற்ற டேரக்டர்ஸ்க்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆமாம், எல்லாமே ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரியே எடுத்திருந்தாங்க. ஸோ அது நல்லா எடுத்திருந்தாங்க. சாங் மியூசிக் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக சாங்ஸ்லாம் 10/10 கொடுப்பேன். ஓ என் தென் பேபி அந்த சாங் கூட செம்மையாக இருந்துச்சு. டேரக்டர் சூப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். லைட்டாக கொஞ்சம் கிஸ்ஸிங் சீன்ஸ் அங்கேயும் இருக்கும், பட் மற்றபடி ஓவரால் நல்லா இருந்துச்சு.